ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஏஜே. நம்ம ஒரு யோகியின் சுயசரிதை புக்ல இருக்க விஷயம் நம்ம ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முகுந்தனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு டவுட் வருது. யாருக்குன்னா அவங்க அண்ணனுக்கு வருது, முகுந்தன் அண்ணனுக்கு. ஆனா முகுந்தன் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நிரூபிக்கிறாரு. அது எப்படி நிரூபிக்கிறான்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு யோகியின் சுயசரிதை புக்கை எழுதினவர் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய இயற்பெயர் முகுந்தன். முகுந்தனும் அவர் ஃப்ரெண்டு ஜிதேந்திராவும் தங்கியிருக்கக்கூடிய ஆசிரமத்திலிருந்து கிளம்பி முகுந்தனை அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. முகுந்தனுடைய அண்ணன் பேர் தான் அனந்தையா. எங்க தங்கியிருக்காருன்னா ஆக்ரால தங்கியிருக்கிறாரு. இவங்க 2 பேரும் போயிட்டு ஆக்ரால கொஞ்ச நாள் 2 நாள் தங்கி இருந்து தாஜ்மஹால் சுத்தி பார்த்துட்டு சொரம்பூர்ல அவங்களுடைய குரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத முகுந்தனும் ஜிதேந்திராவும் கிளம்புறாங்க. முகுந்தனை பார்த்து அவங்க அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். கூப்பிடுறாரு, சாப்பாடு போட்டு ரொம்ப சாப்பிட்றாங்க. 2 பேரும் பேசி மகிழும் போது அப்போ அவங்க அண்ணன் சொல்றாரு, ஏண்டா இந்த மாதிரி அப்பாவுடைய பாதி சொத்துல உனக்கும் பங்கு இருக்குல்ல, நீ மெயின்டைன் பண்ணணும்ல. ஆனா இது எதுவுமே பார்க்காம நீ மான்னு கடவுள் குளம் கோயில் நிம்ம சுத்துறல, இதெல்லாம் என்ன கதைன்னும் போது முகுந்தன் என்ன சொல்றாரு, எனக்கு சொத்துலாம் எதுவும் வேணாம், எனக்கு கடவுள் இருக்கிறாருன்னு இவர் கோபம் ஆகுது. நீ எப்படி சொத்துலாம் இல்லாம எப்படி சாப்பிடுவ அப்படின்னும் போது, இல்லைன்னா எனக்கு கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு கோபம் எழுந்து உள்ள போயிடுவாரு. சரின்னு சொல்லி அவங்க அண்ணனை விட்டுருவாரு. அடுத்த காலை எழுந்து சாப்பிடும்போது அவங்க அண்ணன் பேசுவாரு, நேற்று நைட்டு பேசணும் என்னடா ஆச்சுன்னும் போது, அண்ணா நான் இப்பயும் சொல்றேன் எனக்கு சொத்து வேணாம் அப்படின்னும் போது, சொத்து இல்லாம நீ எப்படி வாழ்வ, நீ கடவுளே ஃபுல்லா நம்பி இருக்கிற, ஒரு கடவுளை ரோட்ல நிக்க போறேன்னும் போது கோவம் வந்துடுது. அண்ணா மேலாம் பேசாதோன்னே உடனே மன்னிப்பு கேட்டுறாரு. அண்ணா சரிடா சாரி, இருந்தாலும் நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லா கடவுளே நம்பி இருக்குது, எனக்கு பயமா இருக்கணும்னு கொஞ்சம் அமைதியாகிறாரு. அமைதியா வந்து சரி ஓகேடா, அப்போ ஒண்ணு பண்ணுவோம், இங்க இருந்து பக்கத்துக்கு பிருந்தாவனத்துக்கு உன்னையும் ஃப்ரெண்டையும் கூட்டின்னு போறேன். ஆனா இங்க இருந்து போகும்போது டிக்கெட் காசு கொடுப்பேன். ஆனா அங்க இருந்து வரத்துக்கு தர மாட்டேன், அங்க சாப்பிட்றதுக்கு தர மாட்டேன், அங்க சுத்தி பார்க்கறது நான் தர மாட்டேன். ஆனா நீங்க போகணும், சாப்பிடணும், சுத்தி பார்க்கணும். ஆனா இதுக்கெல்லாம் காசு நான் உங்களுக்கு தரவும் மாட்டேன். நீ அங்க யார்கிட்டயும் கடனும் வாங்கக்கூடாது, யார்கிட்டயும் இந்த சுச்சுவேஷன் சொல்லி நீங்க உதவியும் கேட்கக்கூடாது, நீங்க திருடவும் கூடாது. நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா கடவுள் இருக்கிறான்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாரு. இவரும் சரின்னு சொல்றாரு டக்குன்னு. காரணம் ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி தெரியும் கடவுளை நம்பிக்கை முழுசா இருக்கு. ரீசன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்திருப்பேன், இவர் சின்ன வயசுல காலாரால சாக போற நிலைமையில இருந்திருப்பாரு. ஆனா லாகிரி மாயசை இவரை காப்பாத்திருப்பாரு. அதே மாதிரி முகுந்தன் அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் என்ன வேணாலும் கடவுள் என்கிட்ட தருவாரு அப்படின்னு சொல்லி 2 பட்டத்தை வர வச்சு கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தாயத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த தாயத்தை எப்படி வந்ததுன்னு தெரியாது, ஆனா இது எப்படி மறைன்றதும் தெரியாது. எவ்வளவு பாதுகாப்பாச்சாலும் இது தாயத்தை மறைஞ்சிடும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாதுகாப்பா தான் வச்சிருப்பாரு. ஆனா அந்த தாயத்தை அங்க இருந்திருக்காது. அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா தேடி இருந்தாரு. அவருடைய குரு அவர் பார்த்திருப்பாரு. மாஸ்டர் மகேசர் மூலமா பராசக்தியும் பார்த்திருப்பாரு. இதெல்லாம் அவரு எண்ணி பார்த்து கன்ஃபார்மா கடவுள் இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையில ஒத்துப்பாரு. அவங்க அண்ணனும் சரிடான்னு சொல்லி அவங்க அண்ணன் என்ன பண்ணாரு, முகுந்தனையும் ஜிதேந்தரையும் கூட்டு ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு அங்க இருந்து பிருந்தாவனத்துக்கு டிக்கெட் எடுத்து குத்துருவாரு. ஆனா வேற எந்த காசும் தர மாட்டாரு. 2 பேருமே கூட்டு போய் தனித்தனியா கூட்டு போயிட்டு செக் பண்ணிட்டாரு. யார்ட்டையும் காசும் இல்லை, எதுவுமே இல்லை. உடனே ஜிதேந்தர் என்ன பண்றான், கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, அண்ணா இந்த மாதிரி எங்களுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு ஊருக்கு போறோம், அங்க போய் எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் எப்படி உங்களை கூப்பிடுவேன், அதுக்காக எனக்கு ஒரு ரூபா கொடுன்னு கேட்கும்போது முகுந்தன் திட்டிறாரு, டே ஒழுங்கா போய் உட்காரு, கடவுள் இருக்கிறாரு நம்ம பாத்துக்கலாம்னு. இவரு அமைதியா போயிட்டு ட்ரெயின்ல உட்காந்துறாரு. இருந்தாலும் அவர் சொன்னது நம்ம அனந்தாக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கா என்னன்னு தெரியல. டக்கு என்ன பண்ணுவாரு, சரி முகுந்தன் நீ சொன்ன மாதிரி நைட்டு 12 மணிக்குள்ள அங்க சாப்பிட்டு சுத்தி பார்த்து நீ வந்துட்ட அப்படின்னா நீ என்னை சிஷ்யனா ஏத்துக்கணும் அப்படின்னு. முகுந்தனுக்கு ஒண்ணுமே புரியாது. காரணம் என்ன, அண்ணனுக்கு தான் தம்பி பணிவிட செய்யணும், இங்க என்னடா தம்பிக்கு அண்ணன் பணிவிட செய்யறாருன்னு யோசனை இருக்கும்போது ட்ரெயின் கிளம்பும் போதுன்னு சொல்லி ஜிதேந்திர கூப்பிடா. இவரும் போய் ட்ரெயின்ல உட்காந்துறாரு. அடுத்து என்ன நடந்தது அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.